வணக்கம். இது நெல்லை ஹோம் குக். இடிச்சு போட்ட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. மல்லி, 10 வத்தல், ஜீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு எண்ணெய், உப்புங்க, 1 கிலோ சிக்கனுங்க. 1 கிலோ சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன். இது வந்து அரைக்கிறதுக்குங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சொன்னேன்லங்க, அது பாதி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாங்க. வானல்ல ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாங்க. நம்ம வறுக்கிறதுக்கு 10 வத்தல் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு காரம் தேவைன்னா கூட 5 வத்தல் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. சிம்லே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேவர்ல வேண்டாம். நம்ம சிம்லே வச்சு இது வறுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 50 கிராம் மல்லியே சேர்த்துக்கலாங்க. மல்லி நல்லா அதையும் வறுத்துக்கலாம். அது கூட பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், பட்டை கிராம்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதை வறுத்ததை பொடி திரிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயங்க. நம்ம வந்து தண்ணி ஊத்தாம இதை நல்லா திரிச்சு வச்சுக்கலாங்க. மசாலா வறுத்த மசாலாவும் திரிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுல ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் தாங்க சேர்க்கணும், வேற ஆயில் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்குங்க. 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க. இதுல நம்ம 1/4 கிலோ வெங்காயம் சொன்னோம்லங்க, பாதி வெங்காயம் நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிறோம், பாதி வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோங்க. அதை போட்டு நம்ம இப்போ வதக்கிக்கலாங்க. நல்ல இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப அவசியம். கண்டிப்பா இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் தாங்க நம்ம சேர்க்கணும். டேஸ்டாவும் இருக்குங்க அது சேர்த்தா தான். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் உரல்ல போட்டு இடிச்சு இந்த குழம்பு வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம மிக்சியில தான் திரிக்கிறோங்க, வறுத்து ஆனா திரிக்கிறோங்க. நம்ம வந்து இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு தக்காளிங்க. நல்ல பழுத்த தக்காளியா இருந்தா ரொம்ப ருசியா இருக்குங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டும். இந்த குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வித்தியாசமாவும் இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க நம்ம சேர்த்துக்கலாங்க.
நல்ல அந்த இஞ்சி பூண்டையும் நல்ல வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இது கூட நம்ம 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கோம்லங்க, அத நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்லங்க, அதையும் நம்ம இந்த சிக்கனோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த குழம்புல உருளைக்கிழங்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க செஞ்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கறி வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் இதுக்கும் சேர்த்துக்கலாங்க நம்ம. அப்புறம் வெங்காயம் வதக்குறதுக்கு நம்ம சால்ட் சேர்த்தோம், இதுக்கும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. வெந்ததுக்கு அப்புறம் கிளறி விட்டு பாருங்க. இதுல நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம திரிச்சு வச்சோம்லங்க மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த மசாலாவை தவிர்த்து வேற எந்த மசாலாவும் நீங்க சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதுலயே எல்லா மசாலாவும் சேர்த்திருக்கோம். கறி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோங்க. அதனால இந்த ஒரு மசாலா மட்டும் போதுங்க. இது கூட மஞ்சள் பொடி மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இது பிராய்லர் கோழியிலேயே நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. நல்லா இருக்கும். ஆனா நாட்டுக்கோழியில வச்சா நமக்கு சளி, இருமல் எது இருந்தாலும் அது குணமாகுங்க. அதனால தான் நான் இந்த திருப்பு நாட்டுக்கோழி எடுத்திருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணிங்க. 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பா ஊத்தணும். நல்ல அது வெந்து கொஞ்சம் தண்ணி வத்தணுங்க. நல்லா 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 1 லிட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு, நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு நல்ல மணமா வந்திருக்கு. அது கூட நம்ம தேங்காவும் வெங்காயமும் 1க்கு 2 அரைச்சு வச்சிருந்தாங்கல்லங்க, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க. கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. அதுல கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல ப்ரௌனா ஆகட்டுங்க. அது வரைக்கும் தாளிக்க சட்டியில நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ப்ரௌனா ஆகட்டுங்க. இதுல நம்ம அதிகம் சேர்க்கிறது சின்ன வெங்காயம் தாங்க நம்ம சேர்க்கிறோம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கவே வேண்டாம் இதுல. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொட்டிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லயும் தெரிவிக்க. இப்போ குழம்புல கொட்டிக்கலாங்க. பாருங்க குழம்பு அருமையா இருக்கும். பார்க்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இதுக்கு நீங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். வேற ஆயில்